அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். மீன ராசினருக்கு நவம்பர் மாத ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். தங்கள் ராசிநாதன் குரு 5ல் சாதகமாக சஞ்சரிக்கிறார். 6ஆம் இடத்தில் கேது பகவான் சாதகமாக சஞ்சரிக்கிறார். அடுத்து அஸ்தமத்தில் 8ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் துலாமில் சஞ்சரிக்கின்றனர். 9ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார். கும்ப ராசியில், அதாவது விரய ராசியில் ராகு, ஜென்மத்தில் சனி வக்கிரம். தற்சமயம் 7.5 சனி நடைபெறுகிறது. ஜென்ம ராசியில் சனி, மாத முற்பாதியில் 8ல் சூரியன் இருக்கிறார். எந்த விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும், நிதானம் வேண்டும், பொறுமை வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும். குரு அதிசாரமாக 5ல் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத சில அனுகூலங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலும் உணவு விஷயத்திலும் கவனம் தேவை. வெளி இடங்களில் உணவு உண்பதை தவிர்த்தல் வேண்டும். தேவையில்லாத மருத்துவ செலவுகளை தவிர்க்கலாம். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தாமல் இருப்பது நல்லது. அதிக முதலீடுகள் வேண்டாம். அகலக்கால் வைக்க வேண்டாம். வீண் பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும். உத்தியோகஸ்தர்கள் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். நவம்பர் 17ஆம் தேதி பகல் 3:35 மணி முதல் 20ஆம் தேதி அதிகாலை 4:14 வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக இருங்கள். பிரயாணத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆக உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு தேவை கவனம். மற்றவர்களுடைய வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய நிலைமை உண்டாகலாம். ஆகவே உத்தியோகத்தில் கவனமாக இருங்கள். உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையாக பேசுதல் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் பண வரவில் எச்சரிக்கை தேவை. கலைத்துறை பொறுத்தவரை சிரமம்தான். சிலருக்கு பட வாய்ப்புகள் குறையலாம். கலைத்துறை அன்பர்களுக்கு, ஆடல், பாடல், நாட்டிய துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் குறைவுபடலாம். அரசியலில் சிரமம். அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இல்லை. ஆகவே அரசியலில் தங்களுக்கு எதிராக சிலர் சூழ்ச்சி செய்வர். மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இருப்பதால் நன்மைகள் அதிகரிக்கும். விவசாயம் ஓரளவு பரவாயில்லை. பெண்களுக்கு குரு மட்டும் சாதகமாக இருக்கிறார். கணவருடன் வாக்குவாதம் செய்தல் கூடாது. வீட்டில் அதிகமாக பேசுதல் கூடாது. அனுசரிப்பு வேண்டும். ஆக மொத்தம் மீன ராசியினருக்கு தொழில் வியாபாரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அரசியலில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெண்கள் வீட்டில் கணவருடன் அனுசரிப்பு தேவை. கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.